இப்போதான் இந்த கேள்வி வந்து முன்வைக்கிறாங்க. உடம்பு சரியில்லை, நான் அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொன்ன ரஜினி இப்படியா நடிச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு மனிதன் எந்த துறை மீது விருப்பமாகிறானோ அந்த துறையை வந்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறானோ அவனுக்கு வயசு வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அப்படிதான் ரஜினி வந்து தான் வந்த துறை இதே சினிமாவில் மெட்ராஸில் ஒரு சின்ன வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு தெரு தெருவா லோலா ஸ்டுடியோவா வடபழனியா வடபழனிலேருந்து மண்ணடி வரைக்கும் நடந்து போவார் பஸ்ஸுக்கு காசு இல்லாமல். அப்படி இருந்த ஒரு நபருக்கு ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட், ஒரு வில்லன் இப்படி கிடைக்குமான்னு நினச்ச போது இந்த தமிழ் சினிமா ரசிகர்கள் தன்னை வந்து ஒரு சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு உச்சத்தில் வந்து வச்சுருக்காங்க அப்படின்பொழுது அதையே நம்ம விடுவானே. இன்னைக்கு வரைக்கும் நம்மளை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. நம்மளை வச்சு படம் பண்ணவங்க லாபம் சம்பாதிச்சுக்கிட்டாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா கோழிக்கோடில் போயிருக்காரு, அது ஒரு ரிசார்ட்டில். அப்படி ஒரு வரவேற்பு. ஒரு தம்பி இளநீரை வெட்டிக்கிட்டு ஓடி வந்து கொடுக்குறாப்புல வந்து, இல்லை ராஜா நான் குடிச்சிக்கிறேன், அப்புறமா அந்த ஆர்வத்தில் வந்து குடிச்சிக்கிறேன் அப்படின்னு வந்து அது கை காமிக்கிறாரு. அவ்வளோ பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க வந்து. அதாவது தமிழ்நாட்டை தாண்டி இந்தியா முழுக்கும் ஒரு மாஸ் ஹீரோ அப்படின்னா அது ரஜினிகாந்த் என்பதில் மாற்று கருத்து கிடையாது.